அம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா. சரிம்மா பார்த்து போயிட்டு வா. ஊருக்குள்ள பொறுக்கி பசங்களாம் நிறைய பேர் இருக்கானுவா. சரிம்மா வரேன். டேய் வரது நம்ம அக்கா பொண்ணு தானே? அச்சோ அம்மா சொன்ன கல்யாண பையன் வராங்களே. ஏடா டிச்சு வருமா போகுது? ஏமாமா டிச்சு வா. ஏமா டிச்சில போடு. ஆட டிச்சில விட்டு வா. ஆமா ஏந்திர மாலை. டிச்சில விடு என்னடா? அக்கா வாப்பா. நல்லா இருக்கேக்கா? நல்லா இருக்கேன்பா. போனது உங்க பொண்ணாதா? ஆமாம்பா. பாத்தியா? பாத்துருக்க மாட்டாளே. பாக்கலையே. நேரா வந்தா அது மட்டும் டிச்சில போய் பொத்து நின்னு போச்சு. நாங்க தான் முடி தூக்கி விட்டோம். கைப்பட்டது கூட நம்ம உதறி விட்டு ஓடுது பொண்ணு. அப்புறம் ஊர்ல எல்லாம் வளர்க்குறாள் அந்த மாதிரி நினைச்சியா? என் புள்ள தங்கம். வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு. எவனையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டான். நீங்கதெல்லாம் நிமிந்து பார்க்காத பொண்ணு. அவளுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான். என்ன டாக்டர் ஆகணும். இந்த கல்யாணத்தை கூட வேணான்னுட்டா. அப்படியா? அப்புறம் என்ன நல்ல பொண்ணு அடக்க உடக்கமான பொண்ணு வயசாகிட்டு இருக்கு. ஏதாச்சும் நல்ல பையனுக்கு ஊருக்குள்ள பார்த்து யாராவது கல்யாணம் பண்ணி நல்ல பையனா? நீ மூடிட்டு போடா. தம்பி அக்கா பொண்ணு டாக்டருக்கு படிக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வேற எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போதான் முடிஞ்சுது. பொண்ணு பாஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் பார்த்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிடலாம். என்ன அக்கா முக்காடு போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பொண்ணு பாஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா என்ன காட்சி ஏங்க அழுவிட்டு இருக்கீங்க? பொண்ணு டாக்டர் ஆயிட்டாங்களா? ஐயோ அதேதான் கேக்குறான். காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு கஞ்சா விற்கிறவங்க கூட போயிருக்காப்பா. உனக்கு கூட கட்டி கொடுத்துருக்கலாம்பா. அம்மா கேட்கறப்பெல்லாம் வந்து இல்லைங்கிறத கேவலப்படுத்துறது. பொண்ணு அப்புறம் ஓடி போயிடுச்சுன்னா அப்போ உனக்கு கொடுத்துருக்கலாமான்னு வந்து முக்காடு போட்டு அழுவுறது. ஏன்க்கா நீங்கெல்லாம் வந்து பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க எல்லாம் சரியா விடுங்க. அதே நினைச்சு புலம்பாதீங்க போங்க. எல்லாம் இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது.